சின்சானில் இருக்க கோஸ்ட் எபிசோட்லாம் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோடு வந்து கோஸ்ட் ஸ்டோன் தான். ஆக்சுவலாக இந்த எபிசோட் வந்து நீங்கள் தமிழில் பார்த்துக்க சான்ஸ் இருக்காது. ஏன்னா இந்த வீடியோ வந்து ஒரு பேன் பண்ண எபிசோடுன்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. உண்மையை சொன்னால் இந்த எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம சின்சானோட ஃபன்னுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஏன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரராக தான் இருக்கும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எபிசோட் ஆரம்பிக்குது. அது சம்மர் ஹாலிடே, எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. நம்ம பிரின்சிபல் மட்டும் அடிக்கிற மொட்டை வெயிலில் கோட் சூட்டை கூட மாற்றாமல் டெரராக பேசிகிட்டு இருக்கிறாரு. எல்லா நேரமும் நீங்கள் ட்ரிப்புக்கு போகக்குள்ள நீங்கள் ஒரு டெரிபிளான விஷயத்தை பற்றி திங்க் பண்ணியிருப்பீங்க. அதுவே உங்களை ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருக்கோன்ற மாதிரி சொல்லி கொடுத்தோன்னே இந்த பக்கம் நம்ம சின்சானை காட்டுறாங்க. நம்ம சின்சானும் வெளியே விளையாட போகலான்னு சொல்லிட்டு போகிறான். போக்குள்ளே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேப் போட்டு போயிட்டுருக்கான். அப்போ ரோடை கிராஸ் பண்ணக்குள்ளே ஒரு ஹாரன் சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லி திரும்ப பார்க்கக்குள்ள அவனோட ஸ்கூல் பஸ் வந்து அவனை வந்துட்டுருக்கு. இவனுக்கு அதை பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம இருக்கிறது சம்மர் ஹாலிடேஸில். அப்போ இருக்கும்போது ஸ்கூல் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, ஏன்னா பஸ் எதுக்கு வருதுன்னு கேட்குறாங்க. அந்த பஸ் இவனுக்கு நேரம் நிற்குது. இவன் போயிட்டு நம்ம கசாமாசி இருக்கிட்ட பார்க்குறான். அந்த நம்ம கசாமாவும் இவனை பார்த்துக்கிட்டே கை காட்டிட்டு இருக்கான். பஸ்ஸும் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம கசாமா எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் பஸ்ஸுக்குள்ளே ஏறான். ஆனால் எல்லாருமே ரொம்ப வித்தியாசமாக உட்காந்துருக்காங்க. அதில் நம்ம போச்சான் மட்டும் தான் கலராக கட்டியிருப்பாங்க. மற்றவங்க எல்லாருக்குமே சோகமாக இருக்க மாதிரி கட்டியிருப்பாங்க. இவன் நம்ம கசாமான்னு கூப்பிட்டுக்கிட்டே அவன் பக்கத்தில் போய் உட்காரான். பஸ்ஸும் நம்ம சின்சானை விட்டு போயிட்டுருக்கு. நம்ம சின்சானும் கசாமா கிட்டே கசாமா நம்ம இருக்க சம்மர் ஹாலிடேஸ் தானேன்ற மாதிரி கேட்குறான். இவனும் ஆமான்றான். எனக்கு இன்றைக்கி கிண்டர் கார்டன் கதை ஞாபகமே இல்லையேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம கசமாவும் ஆமாம் இன்றைக்கி கிண்டர் கார்டன் கிடையாது தான் சொல்கிறான். அப்போது நம்ம சின்சான் அப்போ நம்ம ட்ரிப்பு போகிறோமான்னு சொல்லி நார்மல் கசமா கிட்ட காற்றுல போய் ஊதிட்டு இருக்கிறான் இவன். ஆனால் இவன் எதுவும் பண்ணல. ஏன்னா இவன் நார்மல் கசமா கிடையாது. அப்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. நம்ம மசாவும் போயிட்டு ஒரு கனலில் இழிச்சிக்கிறான். நம்ம சின்சான் போயிட்டு மசாவும் நீ நல்லா தானே இருக்கிறேன்னு போய் கேட்குறான். இவன் வந்து திரும்ப திரும்ப அதில் போய் இடிச்சுக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்கிறான். நம்ம நேனி வந்து மசாவை நீ மட்டும் இப்போ பஸ்ஸில் அழுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டால் எடுத்து அதில் குத்திட்டு இருக்கா. நம்ம சின்சானுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம மசாவை வந்து ஒரு சின்ன அடிப்பட்டாலும் அழுதுட்டு இருப்பான். ஆனால் அவன் கண்ணாடியில் போய் இடிச்சுக்கிட்டு மறுபடியும் ரிப்பீட்டடாக சிரிச்சுக்கிட்டு இடிச்சிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம நேனி எப்பயும் மசாவை கூட சண்டைக்கு போவானா, இப்போ டால் கூட சண்டை போட்டுட்ருக்கான்னு சொல்லி நம்ம போச்சான் திரும்ப பார்க்குறான். நம்ம போச்சான் மட்டும் அவனோட ஒழுங்கு மூக்கை வச்சுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கான். நம்ம சின்சானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம போர்டு மாதிரி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கூட போய் விளையாடிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஸ்கூல் பஸ் வந்து ஸ்கூலில் தாண்டி போயிட்டுருக்கு. நம்ம சின்சானை எங்கே போகிறோன்னு சொல்லி போச்சான் கிட்ட கேட்குறான். போச்சானு தெரியலன்னு சொல்லி கிண்டர் கார்டன் தாண்டி போயிட்டுருக்குறோன்னு சொல்கிறான். நம்ம சின்சானும் கேங் லீடர்கிட்ட நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறான். ஆனால் அவர் வந்து வாயே திறக்கலை. பஸ்ஸில் இருக்க எல்லாரும் திடீர்னு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மலாம் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. யாரும் எதுவும் சொல்லாமல் திடீர்னு எல்லாம் மறைஞ்சு போயிடுறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சின்சான் போச்சான் கிட்ட கேட்கலாம். போச்சான் வந்து பிரின்சிபல் கிட்ட கேட்கலான்னு சொல்லி பார்க்கும்போது பிரின்சிபலும் அங்கே இருக்க மாட்டார். பஸ்ஸு வந்து தானாக போயிட்டுருக்கோம். நம்ம சின்சானா அப்போ பஸ்ஸை யாருமே நம்மளுக்குலாம் ஆக்சிடென்ட் ஆகிடுமே நினைக்கக்கூடாது தான். திடீர்னு பஸ் வந்து கண்ட்ரோலில் மீறி போயிட்டுருக்கு. இவங்க நேராக போய் கம்பியை பிடிச்சிக்கிறாங்க. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா பஸ்ஸு ரொம்பவே வேகமாக போயிட்டுருக்கு. ஆனால் காரு பஸ் அப்படின்ற மாதிரி எதுலேயுமே அடிக்காமல் மறைஞ்சு போயிட்டுருக்கு. ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம சின்சான் ஸ்கூல்லையும் ஏன் அதிசயன்ற மாதிரி அது ரொம்ப ஹாரர் பேஸாக தான் இருக்குது. நம்ம சின்சான் ஸ்கூலில் பஸ்ஸு கூட ரொம்ப டேஞ்சர் பஸ்ஸாக தான் இருக்குது. நம்ம சின்சானோட பிரின்சிபலும் ரொம்ப வித்தியாசமான பசங்க தான். ஆனால் அங்கே இருக்க பசங்களுக்கு அந்த ஸ்கூலோட மிஸ்ட்ரியை பற்றி தெரியாமல் சர்வே பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி இதுக்கான என்ன அர்த்தம்ன்ற மாதிரி ஒரு மூவி மேக் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கம் நம்ம பஸ்ஸில் சின்சானும் போச்சானும் விழுந்துட்டுருக்குறாங்க. பஸ்ஸு ஒரு கார்டன் பக்கத்தில் போகுது. இது என்ன இடம்னு பார்க்கக்கூட தான் நம்ம சின்சானுடைய அம்மாவும் அப்பாவும் ஹீமாரியும் போயிட்டுருக்குறாங்க. நம்ம சின்சானும் அவங்க அம்மா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம சின்சான் அங்கே விளையாடிட்டு இருக்கான். அப்போ நம்ம சின்சான் எங்கே இருக்கக்குள்ள அங்கே யார் விளையாடிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான். நம்ம சின்சானை கூப்பிட்டுட்டே இருக்கான். அவங்க காதில் விழுற நம்ம போச்சான் வந்து இந்த பார்க்கை பாரு அப்படின்னு சொல்கிறான். இந்த பார்க்கில் தான் நம்ம நேற்று விளையாட போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள தான் நம்ம போச்சானுக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்க விளையாடிட்டு இருக்கக்குள்ள நம்ம சின்சான் வந்து ஒரு கல்லுக்கடியில் பஸ்ஸு ஸ்டெப்பில் இருக்க ஒரு ஸ்டோன் எடுப்பான். நம்ம போச்சான் வந்து இந்த ஸ்டோன் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான். போச்சானுக்கு வந்து ஸ்டோனை கலெக்ட் பண்ணுற ஹேபிட் இருக்குது இல்லையா. போச்சானுக்கு புரிய வருது. இப்போ தான் நம்ம அந்த ஸ்டோனை வந்து சரியாக பார்க்கவே இல்லை. நம்ம போச்சான் பாக்கெட்டில் இருக்க எல்லா ஸ்டோன்ஸையும் வெளியே எடுத்துகிட்டு இருக்கிறான். நம்ம போச்சான் நேற்று சின்சான் எடுத்து கொடுத்த எல்லா ஸ்டோனையும் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த ஸ்டோன் வந்து அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அதை தொடச்சி பார்க்கக்குள்ள அதில் வந்து க்யூட்டான ஒரு இருக்கும். அதோட மீனிங் என்ன, இது எங்கே முடியுன்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆனால் ஒன்றுத்தையும் ஒரு புரிகிற மாதிரி எழுதிக்க மாட்டாங்க போல். ஆனால் எல்லா எபிசோட்லேயும் நம்ம பிரின்சிபல் வந்து ஒன்றுமே புரியாத மாதிரி பேசிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அப்போது போச்சான் வந்து இதுக்கு ஏதோ எண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நம்ம போச்சானும் இந்த நேம் எப்படியாச்சும் எரேஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கு நம்ம வெளியே போய் ஆகணுன்ற மாதிரி விண்டோவை எடுக்க பார்ப்பான்.
ஆனால் விண்டோ லாக்கில் இருக்குது. நம்ம சின்சான் அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போடுற மாதிரி இருப்பான். போச்சான் சின்சான் கிட்டே விண்டோவில் லாக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம சின்சானுக்கு பயங்கரமாக காண்டாயிடுச்சு. நான் அந்த ஸ்டோனை வெளியே தூக்கி போட்டுடலான்னு சொல்லி தூக்கி போடும்போது ஆனால் அந்த ஸ்டோன் திருப்பி ரிப்பீட்டாக உள்ளே வந்துடுது. போச்சானுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஸ்டோனை வெளியே தூக்கி போடுவேன்னா இந்த நேமை மட்டும் எப்படியாச்சும் அழிச்சிடலான்னு சொல்கிறான். நம்ம சின்சான் கிட்ட அந்த ஸ்டோனை குடிக்கிறான். நம்ம போச்சான் வந்து அவனோட தனிப்பட்ட திறமையை பயன்படுத்தி ஃபாஸ்ட் நோஸை யூஸ் பண்ணி அந்த பேரை எரேஸ் பண்ணுறான். அந்த பேரை எரேஸ் எடுத்து நம்ம போச்சானும் சின்சானும் சந்தோஷப்படுறாங்க. அந்த பஸ்ஸை வந்து மூக்கால் க்ளீன் பண்ணி என்னை எரேஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸும் இருங்க உங்களை பயமுடுத்துறேன்னு சொல்லி வேகமாக போயிட்டு அந்த ஸ்டோனுக்கு கீழே விழுந்துடுது. அவங்க அந்த ஸ்டோனை உடச்சிட்டான ப்ராப்ளம்லாம் தீர்ந்துரும்னு சொல்லிட்டு போச்சான் வந்து இன்னொரு கல் எடுத்து அந்த கல்லை உடைக்க பார்க்குறான். ஆனால் அதை உடைக்க முடியல. நம்ம சின்சானை வந்து அந்த காலால் உடைக்கிறான். ஆனாலும் எதுவும் முடியல. பேர் ஏதாச்சும் ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு உடைக்கிறான். அப்பயும் எதுவும் பண்ண முடியல. தனி திறமையை பார்த்து காமிச்சு நீ அந்த நேம் அழிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் இப்போ ஏன் திறமையை பாருன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான முறையில் அதை உடச்சிட்டு இருக்கிறான். நம்ம பஸ்ஸுக்கு பயங்கர காண்டாயிடுச்சு. போனால் போதுன்னு பார்த்தேன் எனக்கு ரொம்ப கேவலப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அது திடீர்னு வானத்தில் பறக்க ஆரம்பிக்குது. நம்ம சின்சான் அது எப்படியாச்சும் உடச்சாகணும், ஏன்னா பஸ்ஸு வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்போ நம்ம போச்சானும் எண்ட்லைன் வந்து வந்துருச்சுன்னு சொல்லி பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் இவங்க வந்து சூறாவளியில் மாட்டினாங்கன்னா அதோட இவங்க கதை வந்து முடிஞ்சிடும். நம்ம சின்சான் அதை பார்த்துட்டு இது ரொம்ப அழகாக இருக்கேன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். போச்சானும் இது எப்படியா சீக்கிரம் உடச்சிடுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். நம்ம சின்சான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். பஸ்ஸும் எண்ட் லைன் கிட்டே போயிடுச்சு. இவங்களும் அதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. பஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே போகிறதுனால சின்சானால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் பஸ்ஸு தலைகீழ போகல. நம்ம அந்த ஸ்டோனோட சின்சானு கீழே வந்துடுறான். அப்போது வித்தியாசமான முறையில் அந்த ஸ்டோன் வந்து உடைக்கப்படுது. அந்த பஸ்ஸும் எல்லாம் கிட்டே போனோடனே அந்த ஸ்டோனை உடைச்சோடனே அதோட பவர்ஸ்லாம் வந்து சுத்தமாக போயிடுது. ஈவினிங் ஆகிடுச்சு. பஸ் வந்து ஒரு பார்க்கில் விழுந்து கிடக்குது. இவங்களும் அவங்களோட நார்மலான யூஷுவல் பார்க்கில் வந்து விழுந்து கிடக்குறான். போச்சானும் ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம நார்மல் பார்க்கே வந்துடும்னு சொல்லிட்டு சின்சான் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சின்சான் ஏன்னு நான் அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம சின்சான் ஓடிச்சு போட்ட அந்த பஸ் ஸ்டெப்பில் இருக்க ஸ்டோன் இருக்கும். நம்ம போச்சான் அதை எடுத்து கையில் எடுத்து வச்சு பார்த்துருப்பான். தூரத்தில் அந்த பஸ் வந்து நின்றுட்டு இருக்கும். நம்ம போச்சான் அதை பார்த்து பயந்துட்டு இருப்பான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த பஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம சின்சான் வந்துடுவான். அப்போ வந்து நம்ம போச்சான் அந்த பஸ்ஸு வந்து இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஸ்டோனை குழி தோண்டி வச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம சின்சானோட பிரின்சிபல் வந்து வெளியே வந்து பார்த்தீங்கல்ல, நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணால் இப்படி தான் நடக்கும், நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த எபிசோட் அப்படியே பிடிக்கிறாங்க. உண்மையை சொன்னேன் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏன்னா கல்லை கலெக்ட் பண்ணுறது போச்சானோட ஹாபி. அதை போயிட்டு தப்புன்னு சொல்கிறாங்க. வயசாட்டாலே இப்படி தான் போல். சரி அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட சம்மர் ஹாலிடேஸில் என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. Until then, bye from SK.